வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த சயின்டிஃபிக்கான அப்ரோச்சில் நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுப்பதற்கு நம்மளுடைய ராசிக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகம் இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி பிறக்குதுன்னா, குருவே 6ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி பெற்று 6ஆம் இடத்துக்கு வரார். 6க்கு 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் வேலை நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தொழில் அமைகிறது, வேலை அமைகிற அமைப்புகளாக இருக்கு. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறது. வெளி நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலம் போகிறது. இதே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 10th 12th முடிச்சுட்டு நல்லா அடுத்த கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிறவங்கலாம் நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு அட்மிஷன் கிடைச்சி நல்லா வெளிநாடு போகிறவங்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற தொழில்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் வரவேண்டிய பணம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே பாருங்க, ராசியில ராகுவும் 7ல கேதுவும் சனி 2ஆம் இடத்திலும் இருந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பண தட்டுப்பாடை கொடுத்து வரவேண்டிய பணத்துக்காக நம்ம மெனக்கெடுதல். வர வேண்டியது 100 ரூபா இருந்ததுன்னா வர்றது ஒரு 50 ரூபா தான் சேருதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுக்கெல்லாம் அந்த குருவின் பார்வை நல்லாவே கேஷ் ஃப்ளோ விசேஷத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே மாதிரி மாணவர்கள் பாருங்க, அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸ், வேணுங்கிற காலேஜ், வேணுங்கிற ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணுங்கிற நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி இளம் வயதினர், அதாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்லாவே திருமணமானதுக்கப்புறம் நம்ம பொண்ணை வெளி ஊருக்கு கட்டி கொடுத்துட்டோம், நல்லா போயிடுச்சு, 2 வருஷமா ட்ரை பண்ணது இப்போ கிடைச்சிருச்சு, இப்போ நல்லா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது சில பேர்த்துக்கு. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் போயிட்டு இருக்கும். இந்த ஜூன் மாசம் பாருங்க, குருவின் பார்வை விலகிறதுனால திடீர்னு கொஞ்சம் குடும்பத்துல ஒரு குழப்பங்கள், ஆர்குமெண்ட்ஸ் பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுப்போம். பங்குதாரர் மேல, நண்பர்களுக்குள்ள சில பிரச்சனைகள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் கொஞ்சம் விவேகமாக இருக்க வேண்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ராசியில ராகுவும் 7ல கேது இருக்கும் பொழுது குருவின் பார்வை விலகும் பொழுது, அதே சமயத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் பாருங்க, புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல ஒரு நல்ல யோகமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இது என்னன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காக சில லோன் வாங்குறது, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சில சுப விரயங்கள் பண்ணி அந்த பணத்தை தூக்கி இதுல போடுறது, இடம் மாறுவது அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைந்த 2026 ஜூன்ல இருந்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அமையுதுங்க. கொஞ்சம் நல்லாவே அந்த வேலை மாற்றம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, லோன் போகிறது, கொஞ்சம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் கொஞ்சம் மேலே வர்றது, அதாவது இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் திடீர்னு ஒன்று டயக்னோசிஸ் பண்ணுறது, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸு, தைராய்டு, அதெல்லாம் மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் அங்கே தலை தூக்குற விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. அதே சமயத்தில் பண விஷயத்தில் தட்டுப்பாடு இல்லாமல், அது கடன் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்கள பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, சுபவிரயம் செய்து உங்களுக்கு ஒரு லாபமாக வர்றதா இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கத்தையும் அது மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரக்கூடிய அமைப்புகளும், எக்ஸ்பான்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகளும், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளை
எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக, அந்த தருணத்தின் ஆரம்ப மாதமாக ஜூன் 2026 அமைகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து உண்மையிலே இது மாதிரி ஒரு டைம் வரும்போது தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து அடுத்த லெவலுக்கு போவோம் இல்லையா, இல்லைன்னா வாழ்க்கையே வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதத்தை நல்லாவே கும்பராசிக்காரங்க உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு வரக்கூடிய அந்த ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு உங்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா, நீங்கள் கும்பராசியில் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நாம் எடுத்து அந்த அந்த பலன்களை நாம் எடுத்து இந்த கோச்சார அமைப்போட நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, 3 மாதம் 6 மாதம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம் போகாமல் ஒரு இடத்துலையும் ஒரு கிரகம் இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், எது மாதிரி முடிவுகளை எடுத்தால் நமக்கு கரெக்டாக வரும், எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இல்லை, எந்த சாய்ஸ் நமக்கு ஃபேவராக இருக்குது, அது எந்த காலகட்டத்தில் இருக்குது, எந்த நேரத்தில் இந்த வருஷ கடைசியில் நடக்குமா, அடுத்த வருஷம் நடக்குமா, எப்படி இருக்கணும், காத்திருந்து செயல்படணுமா அல்லது உடனே அது செய்யலாமா அப்படிங்கிற விஷயங்கள், வேலை மாற்றம், தொழில் முனைப்பு, கடன் அடைத்தல், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கல்யாண விஷயங்கள், சுப விஷயங்கள், குழந்தைகள் பெறும் விஷயங்கள், தாயார் பெற்றோர்களோட உடல்நலம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களோட ஜாதகத்தை போட்டு இந்த நம்ம பேசின இந்த கோச்சார முறையும் சேர்த்து வைத்து நம்ம ஒருங்கிணைத்தா பார்க்கும் பொழுது இன்னுமே வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு, நமக்கு எது மாதிரி துறை நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு எது மாதிரி கேள்விகள் மனசுல இருக்குது, அந்த கேள்விக்கு என்ன விடை வந்து ஜாதகத்துல காட்டுது, எது மாதிரி அமைப்புகள் நமக்கு நல்லதா இருக்கும், எந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து அது மாதிரி செயல் திட்டங்கள் செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருத்தவங்களுக்கும் ஒரு கிரகம் நல்லதா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் யோகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிரகம் யோகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் ராஜயோகாதிபதியாக வருகிறார், இன்னொரு கிரகம் வரக்கூடாத கிரகமாக வரக்கூடாத தசையாக வருகிறார், ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலா வரார். ஸோ உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி, எந்த நேரத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணலாம், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு நம்ம வந்து அதை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கர்மா சார்ட்டில் வரக்கூடிய அமைப்புகளை பார்த்து செயல்படும் பொழுது அதிக சேதாரங்கள் இல்லாமல், அதிக விரயங்கள் இல்லாமல், தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்குதோ அந்த பிராப்தத்தை எந்த விதத்திலும் டிலே இல்லாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல் அதை பெற்று போடும் பொழுது நம்மளுடைய முன்னேற்றங்கள் தடை இல்லாமல் வரக்கூடிய அமைப்புகளும் எந்த விதத்திலையும் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.